வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூலை 1 மற்றும் 2ஆம் தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவீசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தமிழக பள்ளி கல்வித்துறையின் பாடத்திட்ட வடிவமைப்பு குழுவின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் மயில்சாமி அண்ணாதுரை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக அரசு மாநில பாடத்திட்டத்தை தற்காலத்திற்கு ஏற்ப முழுமையாக மாற்றுறதுக்காக ஒரு உயர்மட்ட குழு அமைத்திருக்காங்க. இது 17 பேர் கொண்ட குழு. இது 3 ஆண்டுகள் செயல்படும். யாருடைய தலைமையில் அப்படின்னா, மயில்சாமி அண்ணாதுரை அவருடைய தலைமையில். இவர் முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி. அடுத்தது, இந்தியாவின் 31வது இராணுவ தளபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் தீரஜ் சேத். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுடைய 31வது இராணுவ தளபதியாக தீரஜ் சேத் அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. ஜூன் 30 முதல் புதிய இராணுவ தளபதியாக இவரை மத்திய அரசு நியமனம் பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்னாடி இராணுவ தளபதியாக ஜெனரல் உபேந்தர் திவேதி இருந்தார். அவர் அதே நாளில் பணி ஓய்வு பெறாரு. இதே மாதிரி முக்கியமான அதிகாரிகள் பற்றி பார்க்கலாம். இந்தியாவுடைய முப்படை தலைமை தளபதி யார் அப்படின்னா, ராஜா சுப்பிரமணி அப்படிங்கிறவர். இந்தியாவுடைய கடற்படை தளபதி யார் அப்படின்னா, கிருஷ்ணா சாமிநாதன் அப்படிங்கிறவர். இந்தியாவுடைய விமானப்படை தலைமை தளபதி அமர்பிரீத் சிங், சுருக்கமாக ஏபி சிங் அப்படின்ற மாதிரி கூட நியூஸ் பேப்பரில் பார்க்கலாம். கடலோர காவல்படையுடைய தலைமை தளபதி பரமேஸ் சிவமணி அப்படிங்கிறவர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் அண்ட் ஃபிலிம்ஸ் எக்ஸாம் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இல்லை ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்சுமே நம்ம இன்ஸ்டியூட்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இதை நம்ம வழங்குகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் தலைவராக தற்போது உள்ளவர் யார்? இதற்கான ஆன்சர் ரவி அகர்வால். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய நேரடி வரிகள் வாரியம் அதனுடைய தலைவராக ரவி அகர்வால் அப்படிங்கிறவர் தான் இருக்கார். இவருடைய பதவி காலம் இப்போ முடிவு பெறுது. ஆனால் இன்னும் ஒரு 6 மாத காலத்திற்கு இவருடைய பதவியை நீட்டிக்கிறாங்க. அதனால் இவருடைய பதவி காலம் இந்த ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து இந்த வருஷம் டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். சிபிடிடி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ், மத்திய நேரடி வரிகள் வாரியம். இது என்ன அப்படின்னா, நமக்கு இந்தியாவில் நேரடி வரிகள் இருக்குல்ல, அதாவது இன்கம் டேக்ஸு, ப்ரொஃபஷனல் டேக்ஸு, இந்த மாதிரி டேக்ஸை நிர்வகிக்கிற அமைப்பு இதுதான். 1964ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி இதை உருவாக்கியிருந்தாங்க. இது ஒரு சட்ட அமைப்பு. சட்ட அமைப்பு அப்படின்னா என்னென்னா, சட்டம் இயற்றி அதன் மூலம் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ரெவென்யூ ஆக்ட் 1963 அதன் அடிப்படையில் தான் இதை தொடங்கியிருக்காங்க. அடுத்தது, எந்த கடல் பிராந்தியத்தை வாய்ப்புகளின் பெருங்கடலாக பிரதமர் மோடி அறிவித்தார்? இதற்கான ஆன்சர் இந்திய பெருங்கடல். நம்ம இந்தியன் ஓஷன் ரீஜனை ஓஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பிரதமர் மோடி செஷல்ஸ் நாட்டில் உரையில் குறிப்பிட்டிருக்காரு. அடுத்தது, தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் டிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் வெங்கட்ராமன். இவர் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவர். 1994ஆவது ஆண்டு பேட்ச் ஐபிஎஸ் அதிகாரி. அடுத்தது, பிபிஜி ராம்ஜி திட்டம் எப்போது முதல் நடைமுறைக்கு வருகிறது? இதற்கான ஆன்சர் ஜூலை 1, 2026. விபிஜி ராம்ஜி, விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன் அப்படிங்கிறது. முதல்ல எம்ஜி நரேகா அப்படிங்கிற ஒரு திட்டம் இருந்தது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படிங்கிறது. அதோடைய பேரை இப்போ மாற்றிட்டாங்க. அதுதான் விபிஜி ராம்ஜி அப்படிங்கிறது. அதான் நம்ம இங்கிலீஷில் பார்த்துருந்தோம், விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன் அப்படிங்கிறது. தமிழில் வளர்ந்த பாரத வேலைவாய்ப்பு ஊரக உறுதியளிப்பு திட்டம் அப்படிங்கிறது தான். முன்னாடி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக இருந்ததை இப்போ 125 நாட்களாக உயர்த்தியிருக்காங்க. அதே மாதிரி மத்திய அரசுடைய பங்களிப்பு இனிமேல் 40% இருக்கும். மாநில அரசுடைய பங்களிப்பு 40% இருக்கணும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. ஆனால் வடகிழக்கு பகுதிகள், இமயமலை பகுதிகள் எல்லாம் மத்திய அரசுடைய பங்களிப்பு 90% இருக்கும். மாநில அரசுடைய பங்களிப்பு 10% தான் இருக்கும். அதே மாதிரி முன்னாடியெல்லாம் தேசிய சராசரி ஊதியம் அது 298.8 ரூபாயாக இருந்தது. இப்போ அதை 327.4 ரூபாயாக உயர்த்தியிருக்காங்க. எந்த ஒரு மாநிலத்திலையும் சராசரி சம்பளம் இது ரூபாய் 300க்கும் குறைவாக இருக்காது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அதே மாதிரி இந்த
100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் என்ன ஒரு குறை இருந்துச்சு அப்படின்னா, நிறைய பேர் காலைக்குள்ளே வராங்க, காலையில் வந்து அட்டண்டன்ஸில் சைன் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ என்னென்னா பயோமெட்ரிக் மூலமாக வருகை பதிவு செய்யப்படும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி 5 கிலோமீட்டருக்குள்ளாடியே வேலை ஏற்பாடு செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அதையும் தாண்டி தான் வேலை அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க சேலரியில் இன்னும் ஒரு 10% எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க அதற்காக. அடுத்தது, தற்போது தொடங்கப்பட்ட சமக்கர சிஷு பால் ஸ்வஸ்திய காரியக்ரம் யாருக்கானது? இதற்கான ஆன்சர் குழந்தைகள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் புதிதாக ஒரு திட்டம் தொடங்கியிருக்காங்க. சமக்கர சிஷு பால் ஸ்வஸ்திய காரியக்ரம் அப்படிங்கிறது தான். இது குழந்தையுடைய முதல் 3 ஆண்டுகள் முழுமையான கண்காணிப்பு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையுடைய 3 முதல் ஆண்டுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் நம்ம அவங்கள ரொம்ப தீவிரமாக கண்காணிக்கணும். அப்போ இதில் வீடுகளுக்கே நேரடியாக சென்று கவனிக்கிறாங்க. கூடவே பார்த்திங்கன்னா பிரசவத்திற்கு பிந்தைய தாயுடைய மனநிலம் குறித்து பரிசோதனை பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு. என்னென்னா ஒரு தாய்க்கு வந்து பிரசவம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க மனநிலையில் மாற்றம் இருக்கும், ஸ்ட்ரெஸ் வரும். அந்த டைமில் வந்து நம்ம அவங்கள அன்பாக பராமரிக்கணும். அதையும் இந்த ஒரு திட்டத்தில் செயல்படுத்துகிறாங்க. அதே மாதிரி ஏழை எளிய மக்களுடைய வீடுகளுக்கே சென்று கவனிப்பும் வழங்குறாங்க. அடுத்தது, ஆரோக்கிய சேது செயலி எப்போது நிறுவப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2020. 2020 ஏப்ரல் 2ஆம் தேதி. அந்த டைமில் கொரோனா வந்திருந்தது நம்ம இந்தியாவில். அப்போ தான் இதை தொடங்கியிருந்தாங்க. இப்போ அதோடைய 2.0 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆரோக்கிய சேது 2.0 2வது கட்டம் வந்து இந்த ஜூன் 29ஆம் தேதி லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த டிஜிட்டல் சுகாதார செயலி. இது ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் திட்டத்தின் கீழே வந்து இணைத்திருக்காங்க. இதன் அடிப்படையில் ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் ஐடி வந்து இந்த செயலியின் மூலமாக நம்ம உருவாக்க முடியும். இதில் பார்த்திங்கன்னா காப்பீடு சலுகைகள் பற்றிய டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய மருத்துவ சான்றிதழ்கள்லாம் இருக்குல்ல, நம்மளுடைய மருத்துவ ரிப்போர்ட்ஸ் எல்லாம், இதெல்லாம் தொலைந்து போகாமல் இருக்கிறதுக்கு இங்கே டிஜிலாக்கர் கூட இருக்குது. நம்மளுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கூட இதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஆரோக்கிய சேது ஆப்பில். அடுத்தது, ஷீ லீப்ஸ் என்ற திட்டம் தற்போது யாருக்காக தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சுய உதவிக்குழு பெண்கள். ஷீ லீப்ஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. ஷீ லீப்ஸ் அப்படிங்கிறடைய விரிவாக்கம் என்னென்னா செல்ஃப் ஹெல்ப் ஆண்டர்ப்ரூனர் லைவ்லிஹுட் அண்ட் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் ஃபார் ப்ராஸ்பரிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது தான். தமிழில் வளமை மற்றும் நிலையான தன்மைக்கான சுய உதவிக்குழு தொழில் முனைவோர் வாழ்வாதார மற்றும் நிறுவன செயலி அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா நமக்கு லாக்பாடி டிடி அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. அது என்னென்னா பெண்களை வந்து லட்சாதிபதிகள் ஆக்கணும் அப்படிங்கிறது. லட்சாதிபதி அப்படிங்கிறது என்னென்னா இவங்க சொல்கிற லட்சாதிபதி என்னென்னா ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் இன்கம்மை வந்து அவங்க அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும், அதற்காக அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது. அதில் பெண்களை வந்து தொழில் முனைவோராக மாற்றுறாங்க. அப்படி அவங்க தொழில் முனைவோராக மாற்றுறாங்கல்ல, அதை கண்காணிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் தளம் தான் இந்த ஷீ லீப்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது, இந்தியாவின் யூபிஐ சேவையை ஏற்றுக்கொண்ட 10வது நாடு எது? இதற்கான ஆன்சர் கிரீஸ். இதுவரைக்கும் இந்தியாவுடைய யூபிஐ சேவையை அனுமதித்த நாடுகள் என்னென்ன அப்படின்னா சிங்கப்பூர், ஐக்கிய அரபு அமீரகம், பிரான்ஸ், மொரீஷியஸ், நேபாளம், பூடான், கத்தார், இலங்கை மற்றும் கம்போடியா. இப்போ 10வதாக கிரீஸ் நாடும் இணைந்திருக்காங்க. யூபிஐ அப்படின்னா யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது தான். அடுத்தது, ABPMJAY திட்டத்தின் வாட்ஸ்அப் சேவைக்காக தொடங்கப்பட்ட சேட்பாட் எது? இதற்கான ஆன்சர் ஆயுஷ்மான் சாரதி. ஆயுஷ்மான் சாரதி அப்படிங்கிற பெயரில் புதிய வாட்ஸ்அப் சேட்பாட் வசதியை வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ABPMJAY திட்டத்துடைய சேவைக்காக இதை வந்து தொடங்கியிருக்காங்க. ABPMJAY அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படிங்கிறது. இது வந்து குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு வழங்குகிற திட்டம். இப்போ இதை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருக்கோம், செஞ்சுருப்போம். இது நமக்கு ஒரு சேட்பாட் மூலமாக நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல. அதாவது இந்த சேவை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு ஹாய் அப்படின்னு நீங்கள் அனுப்புனா போதும். அதுக்கப்புறம் இந்த சேவையை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உரையாடியே பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த முக்கிய தினங்கள் பார்க்கலாம். தேசிய மருத்துவர்கள் தினம், இது ஜூலை 1ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் முகமூடிக்கு பின்னால் குணப்படுத்துபவர்களை யார் குணப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலி போன வருஷமும் இதே தான் தீமாக கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த வருஷமும் இதே தான் தீமாக சொல்கிறாங்க. இதனால் நம்ம
தேசிய மருத்துவர்கள் தினத்தை வந்து கடைபிடிக்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் ஒரு சிறந்த மருத்துவராக இருந்தவர் பிதான் சந்திர ராய் அப்படிங்கிறவர் அவருடைய பிறந்த நாள் தான் இது. 1882 ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி இவர் பிறந்தார். அடுத்தது சரக்கு மற்றும் சேவை வரி தினம். இது ஜூலை 1ஆம் தேதி, ஜிஎஸ்டி டே, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். ஜிஎஸ்டி நம்ம இந்தியாவில் எப்போ அறிமுகம் பண்ணாங்க அப்படின்னா 2017 ஜூலை 1ஆம் தேதி அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. 101வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 2016 இதை கொண்டு வந்திருந்தாங்க. முதல்ல என்னென்ன ஜிஎஸ்டி ஸ்லாப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0%, 5%, 12%, 18% மற்றும் 28% இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி 12% இந்த 28% நீக்கிட்டாங்க. அதுக்கு பதிலாக இப்போது சில லக்ஸரியான பொருட்களுக்கு 40% வந்து ஜிஎஸ்டி விதிக்கிறாங்க. அதே மாதிரி சில போதைப் பொருட்கள்லாம் இருக்குல்ல, அதாவது பான் பராக் மாதிரிப்பட்ட பொருட்கள், பான் மசாலா மாதிரிப்பட்ட பொருட்களுக்கெல்லாம் 40% ஜிஎஸ்டியும் போட்டிருக்காங்க. ஜிஎஸ்டியுடைய கவுன்சில் தலைவர் யார் அப்படின்னா மத்திய நிதியமைச்சர். அடுத்தது தேசிய பட்டய கணக்காளர்கள் தினம். இது ஜூலை 1ஆம் தேதி, நேஷனல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் டே. ஐசிஏஐ அப்படிங்கிற அமைப்பு, இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு தொடங்கப்பட்ட தினம் தான் இது. 1949 ஜூலை 1ஆம் தேதி இந்த அமைப்பு தொடங்கியிருந்தாங்க. அடுத்தது உலக விளையாட்டு பத்திரிகையாளர்கள் தினம். இது ஜூலை 2ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நியாயமான விளையாட்டை வென்றல், நேர்மை மற்றும் தாக்கத்துடன் அறிக்கையிடல் அப்படிங்கிறது தான். இனி ரிவிஷன் பார்க்கலாம். தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் பாடத்திட்ட வடிவமைப்பு குழுவின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் மயில்சாமி அண்ணாதுரை. அடுத்தது இந்தியாவின் 31வது இராணுவ தளபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் தீரஜ் சேத். அடுத்தது மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் தலைவராக தற்போது உள்ளவர் யார்? இதற்கான ஆன்சர் ரவி அகர்வால். அடுத்தது எந்த கடல் பிராந்தியத்தை வாய்ப்புகளின் பெருங்கடலாக பிரதமர் மோடி அறிவித்தார்? இதற்கான ஆன்சர் இந்திய பெருங்கடல். அடுத்தது தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் டிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் வெங்கட்ராமன். அடுத்தது விபிஜி ராம்ஜி திட்டம் எப்போது முதல் நடைமுறைக்கு வருகிறது? இதற்கான ஆன்சர் ஜூலை 1, 2026. அடுத்தது தற்போது தொடங்கப்பட்ட சமக்கர சிசு பால் ஸ்வஸ்திய கரியக்ரம் யாருக்கானது? ஆன்சர் குழந்தைகள். ஆரோக்கிய சேது செயலி எப்போது நிறுவப்பட்டது? ஆன்சர் 2020. ஷீ லீவ்ஸ் என்ற திட்டம் தற்போது யாருக்காக தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சுய உதவிக்குழு பெண்கள். அடுத்தது இந்தியாவின் யூபிஐ சேவையை ஏற்றுக்கொண்ட 10வது நாடு எது? இதற்கான ஆன்சர் கிரீஸ். ABPMJAY திட்டத்தின் வாட்ஸ்அப் சேவைக்காக தொடங்கப்பட்ட சேட்பாட் எது? இதற்கான ஆன்சர் ஆயுஷ்மான் சாரதி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி கேட்டிருந்தோம். அதற்கான ஆன்சர் இது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 555 பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் ஆவரேஜாக ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 555 மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். இன்றைக்கான கேள்வி இதுவுமே டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கேள்வியிலேருந்து கேட்ட ஒரு கேள்வி. இலக்கியம், இசை, நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆப்ஷன் ஏ முதுகுரவை, ஆப்ஷன் பி முடின் மகளிர், ஆப்ஷன் சி விரலியர், ஆப்ஷன் டி கணிகையர். இதில் கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் நண்பர்களுமே இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் மேலே தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.